அபுதாபி ஷேக் ஜயத் ஃபெஸ்டிவல் 2020 எண்டில போயிருந்தேன். அப்போ ஜொஹானா நான் 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருந்தேன். இப்போ அவனுக்கு 4 1/2 வயசு ஆயிருச்சு. இத்தன வருஷம் கழிச்சு இப்ப தான் போறேன். எல்லாருக்குமே தெரியும் ஷேக் ஜயத் ஃபெஸ்டிவல் ஒரு மினி குளோபல் வில்லேஜ் மாரி இருக்கும்னு. ஷேக் ஜயத் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற இந்த டைகர்ஸ் டென் எல்லா வருஷமும் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் கழிச்சு போறதுனால நான் இப்ப தான் பார்க்குறேன். இதுக்கு அடல்ட்க்கு என்ட்ரி வந்து 20 திரம்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு வந்து 10 திரம்ஸ்ன்னு குடுத்துருந்தாங்க. எனக்கு போனதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்பாட் தான் அங்க. ஏன்னா ஜொஹான் இப்போ 4 1/2 இயர்ஸ் அப்படிங்கிறனால அவன் அனிமல்ஸ் பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நிறைய இருக்கு. ஸோ வைல்ட் அனிமல்ஸ், கேட்டில் அண்ட் அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் அதெல்லாம் தனித்தனி செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட ஹேபிட்டட் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு செட்டப் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவன் அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனான். எங்களுக்கு போனதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அதுதான். நிறைய பேர் ஷேக் ஜயத் ஃபெஸ்டிவலில் கிடைக்கிற ஃபுட் பற்றி நிறைய ஹைப் வந்து நான் பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில். சரி ஃபுட் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஓரளவு ஓகே தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஓகே. பட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. வெளிய வாங்குறதுக்கும், உள்ளுக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. குளோபல் வில்லேஜ் வரைக்கும் போ வேண்டாம். கொஞ்சம் நம்ம அதில மினி சைஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க ஷேக் ஜயத் ஃபெஸ்டிவலுக்கு வரலாம். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ட்ராவல் சுத்தமா பிடிக்காது. அதனால வந்து எங்களுக்கு கிட்ட இது இருக்கிறது ஓகே அப்டிங்கிற மாதிரி இருந்தது.